கஜேந்திர மோக்ஷம் அப்படின்ற கதையை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. இந்த கஜேந்திர மோக்ஷம்ன்ற விஷயம் ஒரு யானையானிய கஜேந்திரனுக்கு மோக்ஷம் வழங்குவதற்கு ஹரி நாராயணரே அவர் தானே வந்தார் அப்படின்றதான் நடந்த நிகழ்வு. இப்போ உங்கள் எல்லாருக்கும் கேட்கக்கூடிய கேள்வி என்ன என்றால், இது நிஜமாலே கதையா? எங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த கதையினால் நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த கதையினுடைய சுவாரஸ்யம் நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியும். கதையை கேட்பதனால் நமக்கு என்ன பலன்? இந்த கதையை யாரிடம் சொல்ல முடியும்? இது நிகழ்காலத்தோடு எப்படி ஒற்றுப்போகும்? இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன கேள்விகள் உங்களுக்கு தோணலாம் இந்த கஜேந்திர மோக்ஷம் அப்படின்ற ஒரு தலைப்பை பார்த்த உடனே. முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், நமது புராணங்களில் குறிப்பாக பாகவத புராணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்து நிகழ்வுகளுமே இந்த பாரதம் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த பாரத வருஷத்தில் எங்கேயோ நடந்தது, எப்பயோ நடந்த நிகழ்வுகள் தான். இது வெறும் கதையல்ல, நிஜம். இது கதையாக மட்டும் யாரோ ஒருத்தர் கட்டுக்கதையாக நினைத்து அதை எழுதி அதை 4 பேருக்கு சொல்லி, அந்த 4 பேர் பல 400 பேருக்கு சொல்லி, அது காலமாக வந்து இன்றைக்கி நானும் நீங்களும் உரையாடி கொண்டிருக்கோமோ அப்படின்ற ஒரு கேள்விக்குறி ஏற்படுத்தலாம். ஆனால் உண்மை என்னவென்றால், இதெல்லாம் நமது வருஷத்தில் நமது நாட்டில் நமக்கு அருகாமையிலேயே எங்கேயோ நடந்த நிகழ்வுகள். ஏதோ ஒரு நதிக்கரையில் ஒரு யானை அங்கே வந்து முதலையால் கடிக்கப்பட்டுள்ளது. அந்த யானை எவ்வாறு கடுமையாக ஒரு போரிட்டு அந்த முதலையுடைய வாயிலிருந்து வெளியில் வருவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டான்ற விஷயங்களை கேட்டதுக்கப்புறம் நாராயணரே வரார் அப்படின்ற விஷயத்தை கேட்கும்போது நமக்கே ஆச்சரியமாகத்தான் இருக்குது. ஒரு யானைக்காக வரணுமா அப்படின்றதான் கேள்வி. இப்போ நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம்? இந்த நிகழ்வுகளின் மூலியமாக இதில் நாம் என்ன எடுத்துக்கொள்ள போகிறோம்? நமது வாழ்க்கையில் ஒரு நிதர்சனமான வாழ்க்கையில் நமக்கு எப்படி உபயோகமாக இருக்க போகுது? நமது வாழ்க்கையில் இந்த மாதிரி நிகழ்வுகளை கேட்பதனால் அதை எப்படி நாம் வாழ்க்கையில் அதை ஒரு பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்ற விஷயத்தையெல்லாம் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் கேட்ட எல்லா கேள்விகளை தான் மகாராஜா பரீட்சித் கேட்டார் 5000 வருஷத்துக்கு முன்னாடி. 5000 வருஷத்துக்கு முன்னாடி சுகதேவ் கோஸ்வாமிகிட்ட அவர் அமர்ந்து, உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த நிகழ்வு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாண்டவர்களுடைய பேரன் மகாராஜா பரீட்சித். பரீட்சித்துக்கு வந்து அதற்கு மேற்பட 8ஆம் நாள் காலையிலே வெண்ணெய்த்தாளி கண்ணன். வெண்ணெய் அது எம்பெருமானுக்கு வெண்ணெய்னாலே ரொம்ப பிரீத்தியோ இல்லையோ, வெண்ணெய்னா வேற எல்லாத்தையும் மறந்துடுவான் கண்ணன். அப்படி வெண்ணெய்ன்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வெண்ணெயை உண்டு வெறுங்கலத்தை வெற்படையிட்டு அதனோசை கேட்டும் கண்ணபிரான் கத்த கல்வின்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். வெண்ணெய் விழுங்கி வெறுங்கலத்தை வெற்படையிட்டு வெண்ணெயை நல்லா சாப்பிட்டுடுறாராம். சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பானையில் பார்த்தா வெறும் பானையாக இருந்தால் பிடிக்கல கண்ணனுக்கு. இன்னும் கொஞ்சம் நன்னா வெண்ணெய் இருக்கப்படாதோ, ஏன் இந்த பானையே வெண்ணெயாக இருந்துடப்படாதோ அப்படின்னு பெருமாளுக்கு ஆசையா. இப்போல்லாம் ஏதோ ஒன்று கூம்பு மாதிரி வெளியிலலாம் ஒரு பதார்த்தம் விற்கிறாளே, அந்த பதார்த்தத்தில் ஒரு மேலே ஒரு வஸ்துவை தடவி கொடுக்குறா. அதை சாப்பிட்டாச்சுன்னா அந்த கூம்பையும் சேர்ந்து சாப்பிடலாம் இல்லையா? அது மாதிரி இந்த பானையும் வெண்ணையாக இருக்கப்படாதான்னு கண்ணனுக்கு ஒரு ஆசையான். அது இல்லைங்கிறதுனால அதை இன்னும் எங்கேயான வெண்ணெய் அதில் ஒட்டின்னு இருக்கோன்னு சந்தேகம் கண்ணனுக்கு. அதை ஓங்கி ஒரு பாறை மேலே மோத விட்டு அது டமார்னு சத்தம் கேட்ட உடனே வெண்ணெய் எல்லாம் காலியாகிடுது. அப்போ தான் திருப்தி கண்ணனுக்கு. அந்த அளவுக்கு வெண்ணெய் நவநீத சௌரியனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருக்கோலத்திலே 8ஆம் நாள் காலையிலே பல்லக்கிலே எழுந்தருளி சேவை. அதே போல் வெண்ணெயை திருடுறான்னா அது எதையும் யார் பெருமாள் திருட போகிறார்? எதையுமே எல்லாமே அவனுடைய சொத்துன்னா, இன்னொருத்தரோட சொத்தாக இருந்தான்னா அவன் திருடுறதுக்கு இதெல்லாம் ஒரு ராசிக்கத்துக்காக அனுபவத்துக்காக சொல்கிறது. அத்தனையுமே ஜெகத்து மொத்தமே அவனுடைய சொத்துன்னு ஆன பிற்பாடு எதை அவன் மற்றொருத்தனோடதுன்னு எடுத்துக்கிறதுக்கு தன்னிதை தான் எடுத்துக்கிறான்னு தான் பார்க்கணும். அதே போல் உள்ளே இருக்கிற வெண்ணெயை தான் உண்டு அந்த பானையை உடைத்து விடுகிறானே, இது எதே போல என்னால் இதுக்குள்ளே ஒரு தாத்பரியம் அடங்கி இருக்கிறது. வெண்ணெய்ங்கிறத ஆத்மா ஜீவாத்மான்னு கொள்ள வேண்டும், அந்த பானைங்கிறத சரீரம்னு கொள்ள வேண்டும். இந்த ஜீவாத்மாவை தன் திருவடிகளிலே சேர்த்து கொண்டு அந்த ஜீவாத்மாவுக்கு இனி இந்த பூமியிலே சரீர சம்பந்தத்தை அறுத்து விட்டு விடுகிறான். தன்னோடே அந்த ஜீவாத்மாவை சேர்த்து கொள்ளுகிறான் பரமபதத்திலே, தன் அருகாமையிலே வைத்து கொண்டு இனி அவனுக்கு சரீர சம்பந்தம் பிறவிங்கிறது இல்லாதபடிக்கு அவனுக்கு அனுகிரகம் பண்ணுகிறான்கிறதாக அந்த தாத்பரியத்தை கொள்ள வேண்டும்.
அது வெண்ணைத்தாடி கண்ணனுடைய அற்புதமான அனுபவமாக அமைந்திருக்கிறது. பரீட்சித்துக்கு வந்து ஒரு சாபம் வந்தாச்சு. என்ன சாபம்? 7 நாட்களில் உன்னுடைய மரணம் நிகழப் போகின்றது. இப்போ நம்மளும் என்ன பண்ணுவோம்? 7 நாளில் மரணம் அப்படின்னு கேள்விப்பட்டால் எங்கேயாவது போய் எப்படியாவது நம்ம மரணத்தை தள்ளி போட முடியுமா, காப்பாற்ற முடியுமா, என்ன பண்ண முடியும்? ஏதாவது ஜோசியரை பார்ப்போமா, கோயிலுக்கு போவோமா, ஏதாவது மத குருமாரை பார்ப்போமா, ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா 7 நாட்கள் என் கையில் இருக்குது. அப்போ அந்த 7 நாட்களில் எப்படி வாழ்க்கையினுடைய குறிக்கோளை எடுத்துக்கொள்வது அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜாங்கத்தை தனது மகனிடம் கொடுத்துட்டு அவர் கங்கை நதிக்கரையில் வந்து பகவானை பற்றிய விஷயங்களை கேட்டு எப்படி பகவானை நினைத்து கொண்டே நான் உடலை விடுவது அப்படின்ற ஒரே எண்ணத்தில் அவர் வந்து அமர்ந்து கொண்டிருக்கின்றார். அப்போ அவர் கேட்ட கேள்வி என்னவென்றால், அவர் என்ன கேட்குறார் அப்படின்னா, இந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் சொன்னீங்க ஒரு இடத்துல. யார்? சுகதேவ கோஸ்வாமி சொல்கிறார், இந்த யானையினுடைய அரசன் கஜேந்திரன் ஒருத்தர் இருந்தான். இந்த யானையினுடைய கஜேந்திரனுடைய நிகழ்வில் எப்படி அவர் ஒரு யானையினால் பகவானை பற்றி ஹரியை பற்றி யோசிக்கக்கூடிய மனோபாவம் இருக்கா அவருக்கு? முதல்ல இது எப்படி நிகழ்வுகள் சாத்தியமாகும்? இதெல்லாம் வந்து நம்புவதற்கு தயாராகமா இல்லையே அப்படின்னு இன்றைக்கு காலகட்டத்தில் யார் எப்படி கேள்விகளை கேட்பார்களோ அதே மாதிரி 5000 வருஷத்துக்கு முன்னாடி அதே கேள்வியைத்தான் அவரும் கேட்டார். இது நம்புகிற மாதிரி இல்லையே, இது நிகழ்வு தானா, கட்டுக்கதையா, எப்படி நாம் புரிந்து கொள்வது, இதில் எப்படி நாம் வாழ்க்கையில் என்ன எடுத்துக்கொள்வது அப்படின்னு நீங்கள் கேட்ட கேள்வி எல்லாத்தையும் கேட்கிறார் அவர். இதுதான் நமது பாகவத புராணத்தினுடைய 8வது ஸ்கந்தத்தில் ரொம்ப அருமையான விவரிப்பு. 14வது அத்தியாயம் 15வது அத்தியாயத்தில் எப்பொழுது நடந்தது, எங்கு நடந்தது, அந்த நடந்த நிகழ்வுக்கு அப்புறம் எப்படி எங்கே ஒரு திருத்தலம் இங்கே அமர்ந்திருக்கு, அந்த திருத்தலத்துக்கு போய் நாம் இந்த விஷயங்களை கேட்டால் நமக்கு என்ன பலன், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ நமக்கு சொன்ன வந்த கேள்வி என்ன? நமது வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் இருக்குது. ஏதாவது தவறுகள் செய்தோ தெரிந்தோ தெரியாமலோ தவறுகளை செய்துடுறோம். அதற்குரிய பாவ வினைகளை நாம் அனுபவித்து தான் ஆகணும். அதனால் கஷ்டப்படுறோம். சில நேரங்களில் வந்து உபாதைகளாக, சில நேரங்களில் மனசு சம்பந்தமான விஷயங்களாக, சில நேரங்களில் குடும்பத்துக்குள்ள உறவுகள் முறைகளில் சம்பந்தமாக, அல்லது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாமல் நிறைய விஷயங்கள் நம்ம பண்ணிக்கொண்டு தான் இருக்கோம். அப்போ வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்போது நாம் என்ன பண்ணுறோம்? ஹரியை பற்றி நினைக்கணும், ஹரியிடம் சரணடைய வேண்டும். பகவான் ஹரிக்கு தான் எல்லா விதமான பூர்ண விஷயங்களும் நம்மளை விவரிப்பதற்கு ஒரே ஒரு சக்தி அவர்கிட்ட தான் இருக்குது அப்படின்ற விஷயத்தை நம்ம பகவத்கீதையில் முன்னாடியே பார்த்துருக்கோம். அவர் என்ன சொல்கிறார் அர்ஜுனன்ட்ட பகவத்கீதையில்? கடைசியாக நான் உனக்கு எல்லாவற்றையும் சொல்லியாச்சு. இப்பொழுது உன்னை கடைசி நிமிஷத்தில் பாதுகாக்கக்கூடிய நபன் நான் ஒருத்தன் மட்டும்தான். சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜ. மாமேகம், என்னை மற்றும் சரணடைவாயாக. என்னிடம் சரணடைந்தால் உனக்கு என்ன தேவைகள், உனக்கு என்ன தேவை இல்லை என்பது எனக்கு ஆல்ரெடி தெரியும். வீட்டில் தந்தை இருக்கார். தந்தைக்கு நம்ம சிறு குழந்தையாக இருக்கும்போது என்ன தேவை அப்படின்றது தந்தைக்கும் தாயையும் தவிர வேறு யாராவது சொல்ல முடியுமா? நாம் எல்லாரும் குழந்தைகள் தான் பகவானுடைய கையில். நாம் என்ன நினச்சிட்றோம்? எனக்கே வந்து சக்தி இருக்குது, நானே ஒரு பெரிய பகவான் தான், ஈஸ்வரோகம் அகம்போகி, நானே ஒரு ஈஸ்வரன், என்னால் வந்து இதை சமாளிக்க முடியாதா அப்படின்ற எண்ணத்தில் நாம் என்ன பண்ணுறோம்? சில விஷயங்களை செய்து விடுகின்றோம். இப்போ இதெல்லாம் எதுக்கு சார் சொல்கிறீங்க? இதற்கும் கஜேந்திர மோட்சத்துக்கும் என்ன சம்பந்தம்? இப்போ இதே மாதிரி தான் வாழ்ந்து கொண்டிருந்தான் அந்த கஜேந்திரன் சொல்லக்கூடிய ஒரு யானை. எல்லா யானைகளுக்கும் தலைவன் அவன் தான், அரசன் அவன் தான். அப்போ காட்டுக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் சில யானைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும். இந்த யானைகள் வந்து எப்பொழுதுமே பார்ப்போம் இல்லையா? எல்லாருடைய மிருக சமுதாயத்திலையும் ஒரு தலைவன் ஒருத்தர் இருப்பான், அல்லது ஒரு அரசன் ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு கீழே எல்லா மிருகங்களும் அடிபணிந்து அவனது சேவகனாக வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும். அப்போ இங்கேயும் என்ன நடக்குது? இந்த கஜேந்திரன்றவன் தான் பலசாலியான யானை. யானைகளுக்கே உங்களுக்கு தெரியும் பலசாலியானது, ரொம்ப ரொம்ப பலமானது. அந்த யானைகள் நாம் என்ன பண்ண, அந்த யானைகளுடைய கதை என்ன, அது எப்பொழுது இப்படி நடந்தது, அதை எதுக்கு ஒரு முதலை வந்து கடிக்கணும், அந்த முதலைக்கு வந்து அவ்வளவு சக்தி இருந்ததால் யானையினால் முதலையை வெல்ல முடியாமல் போனதா, இந்த நிகழ்வுக்கு எல்லா மட்டுக்கும் பின்னாடி எப்படி அந்த யானைக்கு பகவானிடம் சரணடைய வேண்டும்ன்ற எண்ணம் எப்படி வந்தது? இதுதான் கேள்வி. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தத் கதாஷு மகத் புண்ணியா. இப்போ நம்ம கேட்கக்கூடிய கதை என்ன அப்படின்னா, தத் கதாஷு மகத் புண்ணியா தன்யம் ஸ்வஸ்தியம் ஓ சுபம். அவர் சொல்கிறார், யார்? சுகதேவ கோஸ்வாமி அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, பர்ஷித் மகாராஜ்கிட்ட, நான் சொல்லக்கூடிய இந்த கதையை கேட்பதனால் உனக்கு தன்யம் கிடைக்கும், குடும்பத்தில் சுபம் நடக்கும், உனக்கு மகத் புண்ணியம் கிடைக்கும்,
அப்போ இது எல்லாமே எத்ரோத்தமோ ஸ்லோகோ உத்தம. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தேடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ராதே ராதே.